ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பெசிஃபில் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன லவ் யூ முட்டு அப்படிங்கிற கன்னட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ரேஷ்மா சித்து இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் குமார். இப்போ அந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ உங்களுக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு வசதியான வீட்டு பையன். அவங்க அப்பாவும் அவரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அவங்க அம்மா கிடையாது. அவங்க அம்மாவோட நினைவிடத்துக்கு ஒரு வாட்டி போகும்போது அந்த ஊரில் இருக்கிற ஸ்கூல் டீச்சராக வரவங்க தான் ஹீரோயின். அவங்கள மீட் பண்ணுறாங்க எதிர்பாராத விதமாக. மீட் பண்ண உடனே ஹீரோக்கு லவ் வந்தது. உடனே ஹீரோயினும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்லா போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போகும்போது அங்க ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. அதுல இருந்து அவங்க லைஃபே டோட்டலா அப்சைட் டவுனா மாறுது. அது என்ன விஷயம், இவங்க வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன எப்படி முடிஞ்சது அப்படிங்கறது பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவா தோன்றது ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. நிஜமாவே அஞ்சலி ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கு. படத்தோட கடைசி முடிவில் வந்து அவங்க ரெண்டு பேரோட ஒரிஜினல் கிளிப்பிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக டச்சிங்காக இருந்தது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் வந்து ரெண்டு பேருமே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஹீரோவுக்கு தான் வந்து ஏகப்பட்ட ரோல் இருந்தது. அதை அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக எமோஷனல் சீக்வன்ஸ்ல எல்லாமே. அதே மாதிரி ஒரு அப்பா பையன் பாண்டிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் அழகாக காட்டியிருப்பாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ வந்து ஹீரோயின்காக உருகி உருகி சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அது ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. கிளைமேக்ஸும் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அண்ட் பிஜிஎமும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவாக தோன்றது இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராக் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் கொண்டு வருவாங்க. அது பெருசாக காமெடியாக இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்கூல் போர்ஷனில் அந்த ஸ்கூல் செக்யூரிட்டிக்கும் இவருக்கு நடக்கிற சில ஃபன்னியான மூமெண்ட்ஸும் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. இது மட்டும் தான் எனக்கு இந்த படத்தில் பெரிய நெகட்டிவாக தோணுச்சுது. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நிஜமான ஸ்டோரி, ஒரு நிஜமான கப்பல் இப்படி தான் இருந்து வாழ்ந்து இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி தான். அதை இந்த படம் வந்து அப்படியே பிரதிபலிச்சிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. நீங்க வீக்கெண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.